வெல்கம் டு வைட் வித் வாகு. இப்போ இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் தான் பண்ண போகிறோம். என்னன்னா மாங்காய், ரா மாங்காய் ரசம். அதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் துவரம் பருப்பு, நல்லா அலம்பி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன மாங்காய், புளிப்பு மாங்காயாக பார்த்து கெட்டியான மாங்காயாக பார்த்து ஒரு மாங்காய் எடுத்துக்குங்க. இதுக்கு தேவையான பொடி, ரசத்துக்கு பொடி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4-5 பேடிகை மிளகாய். உங்களுக்கு உங்கள் வீட்டில் எந்த மிளகாய் இருக்கோ அந்த மிளகாயை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் கலர் கூட வருங்கிறதுக்காக இந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பருப்பு குக்கரில் போட்டுட்டு 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு இந்த மாங்காயும் அப்படியே போட்டுருங்க, வேகட்டும். தண்ணி ஊற்றிட்டு அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி போடுங்க. இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பருப்பை நல்லா வேக வச்சுடுங்க. இதை எல்லாத்தையும் வெறும் வாணலியில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பருப்பு வேகட்டும், அதுக்குள்ளே இந்த பொடியும் நம்ம செஞ்சு வச்சுடுவோம். அப்புறம் ரசம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். பருப்பும் மாங்காயும் சேர்ந்து நல்லா வந்துருச்சு. இந்த மாங்காயை இதில் எடுத்துக்கலாம். மாங்காய், இந்த பச்சை மிளகாய் ரெண்டையும் எடுத்துட்டு இந்த பருப்பை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இந்த மாங்காவோட தோலை நம்ம எடுத்துடலாம். தோல் தேவையில்லை நமக்கு. இப்படி தோல் உரிச்சிங்கனாவே வந்துடும். மாங்காய் தோலை எடுத்துடலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அதையும் கரைச்சிக்கலாம் நல்லா மாங்காயை. அந்த மாங்காயை ஒரு கீறி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தோல் ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்க, வந்துருச்சு. ஒரு கரண்டியால் இந்த தோல்ல இருந்து இப்படி எடுத்துடலாம். இந்த சத பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம், நமக்கு தோல் தேவையில்லை. நீங்களே தோல் சீவி கூட வேக வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்தில் இந்த மாங்காய் தண்ணியெல்லாம் இதுலேயே போட்டுட்டு இந்த மாங்காயை மட்டும், பச்சை மிளகாய் இது மட்டும் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பச்சை மிளகாய் அப்படியே இருக்கு, இதையும் அதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தோல் நமக்கு தேவையில்லை. இந்த மாங்காவை நான் நல்லா மிக்சியில் விழுதாட்ட அரைச்சிட்டு வந்துட்டேன். இது தண்ணியோடவே கலந்துக்கலாம். பாருங்க, ஒரு துண்டு பெருங்காயம், கொஞ்சோண்டு வெல்லம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தண்ணி போட்டு இதை கொதிக்க விடுவோம். உப்பு போட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போ போட்டுடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இந்த உப்பு வெல்லம் எதுக்கு போடுறோம்னா மாங்காவோட புளிப்பெல்லாம் நமக்கு சீராக கரெக்டான அளவுக்கு செஞ்சு கொடுக்கும். வெல்லம் போடுறோமே ரசத்துக்கு எப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த ரசம் சூப்பராக இருக்கும், குடிக்க கூட அவ்வளோ நல்லா இருக்கும். உப்பு இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் போட்டுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். மாங்காய் தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு, கொதிக்கட்டும். அதுக்குள்ள இந்த கொஞ்சம் போட்ட பருப்பு பத்து போட்டோம்னா அதை நல்லா மசிச்சு நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு சொந்த தண்ணி ஊற்றிருக்கேன். ரசம்னாலே தண்ணியாட்ட தான் இருக்கணும், அதுக்காக தான் தண்ணியை நிறைய சேர்த்து இப்படி கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப ரசம் கொதிக்க போகுது. கொஞ்சம் நம்ம மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது அப்படியே குடிக்கிறதுக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும். தனியா, மிளகு, ஜீரகம், மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதை கொஞ்சமா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அந்த பொடியை இந்த ரசத்துல சேர்த்துடலாம். இப்போ அந்த பொடி இதுக்கு சரியா இருக்கும். பூரா சேர்த்துட்டேன். பாருங்க, நல்லா இது கொதிக்க ஒரு அருமையான ஸ்மெல், ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஸ்மெல். மாங்காய் அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்து ரசப்பொடி எல்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த கொதிக்கிற போதே நல்ல அரோமா வருது. இதுல பார்த்தீங்களா, சூப்பரான அரோமா வருது. இப்ப நம்ம இந்த பருப்பு தண்ணியை இதுல ஊத்திக்கலாம். பருப்பு வேக வச்ச தண்ணி அப்படியே நம்ம ஊத்திடலாம். நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணியா தான் இருக்கணும் ரசங்கிறது. இதுக்கு தண்ணி எல்லாம் ஊத்திக்கலாம். இந்த அளவு தண்ணி இருக்கட்டும். இந்த ரசம் நல்லா நுரக்கட்டி வரட்டும். கொத்தமல்லி இலைகளை போட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம்.
இந்த ரசம் நல்லா பொங்கி வரும். சமையல் செய்யறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அது கொதிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்னா அந்த 10 நிமிஷம் அந்த டைமை கொடுத்து தான் ஆகணும். இது பொங்குறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்னா அந்த டைமே நம்ம கொடுத்து தான் ஆகணும். அப்போ தான் நம்ம சமையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாரும் சாப்பிடணும்னா நமக்கு பொறுமை ரொம்ப வேணும். அது பொறுமையாக செய்கிற போது அந்த சமையலுக்கே ஒரு தனி ருசி உண்டு. அதோட நம்ம பாசமாக செய்கிறதுனால அதுக்கு இன்னொரு தனி ருசி உண்டு. இதை சாப்பிட்டு அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிற போது எனக்கு கிடைக்கிற சந்தோஷமே வேற. பாருங்க, ரசம் நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு நம்ம தக்காளி எதுவுமே பூண்டு எதுவுமே சேர்த்தலை. ஆனாலும் இந்த ரசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதுக்கு தேவையான கொத்தமல்லி தழையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பாருங்க, ரசம் கொதிச்சது போதும். இதை இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ரசத்துக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் உருகி இருக்கு. அதுக்கு 1 ஸ்பூன் கடுகு, தாளிப்புக்கு கடுகு போட்டுட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய் சத்து, கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிச்சதை இதுல போட்டுடலாம். அருமையான மாங்காய் ரசம். குடிக்கிறதுக்கு சூப்பு மாதிரி தாராளமா குடிக்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ரசம். இது சுட சுட சாதத்துக்கு இந்த மழை காலத்துல இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு இறங்குறதே தெரியாது. அருமையான ரசம். இந்த மாங்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிராமின் ஸ்டைல் ரசப்பொடி, சாம்பார் பொடி எல்லாம் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, நான் போடுறேன் உங்களுக்கு. இந்த மேங்கோ ரசம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரசம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணினா எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.